गाइस நம்ம ஏகேவோட AK64 இந்த படத்தை பத்தி ஒரு கொல்ல மாசான சூப்பரான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த AK64 படத்துக்கான அந்த அசத்தலான அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசன்ட்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. குட் பேட் அகலிக்கு அப்புறம் நம்ம AK பண்ண போற படம் தான் இந்த AK64. இந்த படத்தையும் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க போறாரு. இதுவுமே ஒரு பக்காவான ஆக்ஷன் கலந்த கேங்ஸ்டர் மூவியா எடுக்க போறாங்க. ஜிபியூல ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சு எடுத்திருப்பாங்க. மூவியை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தா படத்துல கதையே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சு எடுத்திருக்காங்க. ரெஃபரன்ஸ்லயே படத்தை கொண்டு போயிட்டாங்கன்னு ரிவ்யூ வந்துச்சு. ஆனா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்துல அந்த தப்பா பண்ண மாட்டாரு. ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை களத்தை கையில எடுத்து ஹை பட்ஜெட்ல தாறுமாறா இந்த படம் ரெடியாக போகுது. நம்ம AK ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரேசிங்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம AKவே ஒரு இன்டர்வியூல அபிஷியலா சொல்லியிருந்தாரு, என்னோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் நவம்பர் மாசம் ஸ்டார்ட் ஆகி சம்மர் அப்ப தியேட்டர்ஸ்ல இறக்க பிளான் போட்டுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு. சோ அதுபடி பார்த்தா இந்த AK64 படத்துக்கான வர நவம்பர் மாசம் வெறித்தனமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த AK64 படத்தை பத்தி நிறைய ரூமர் வந்துட்டு இருந்துச்சு. குட் பேட் அக்லி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி மூவிஸ் இந்த படத்தை தயாரிக்க போறாங்கன்னு ரூமர்ஸ் முன்னாடி வந்துச்சு. ஆனா இப்போ என்ன அப்டேட் கிடைச்சிருக்குன்னா, ரோமியோ பிக்சர்ஸ் இருக்காங்கல, அவங்க இந்த படத்தை தயாரிக்க போறாங்கன்னு சொல்லப்படுது. இவங்க ஜிபியூ குபேரா மாதிரியான படத்தை வாங்கி இறக்குனாங்க. இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டரை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ஜிவி பிரகாஷ்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ நம்ம அனிருத் உள்ள வந்திருக்கதா அப்டேட் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையான அப்டேட் அப்படிங்கிறது தெரியல. லப்பர் பந்து படத்தை நடிச்ச சுவாசிகா இந்த AK64 படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றதா அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம AKவோட ஃபேன்ஸ்லாம் படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்குள்ள வரும்னு சொல்லப்படுது. ஹார்பரை பேஸ் பண்ணி படத்துக்கான கதைக்களம் இருக்க போது. தூத்துக்குடி ஹார்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபாரின் வரையும் படத்துக்கான கதைக்களம் போகும்னு சொல்லப்படுது. படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப கூடிய சீக்கிரம் இறக்க போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆதிக் திரும்ப நம்ம AKவை எப்படி காமிக்க போறாரு, மியூசிக் டைரக்டர் யாரு, தயாரிப்பாளர் யாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம AKவோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆட்டோ ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.